சார் வணக்கம் சார். வணக்கம் மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் வந்து 717 மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. சொல்லி ஒரு நாள் ஆச்சு, மூடலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஒரே பரபரப்பையும் பேசும் பொருளாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கான அறிவிப்பையும் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கோவில்கள், கல்லூரி, பள்ளி வளாகத்தினுடைய அருகில் 500 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், கோவிலினுடைய வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடிய 500 மீட்டருக்கு அது பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகளை மூடப்படும் அப்படின்னு சொன்னபோது பல பேர் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லிட்டாங்க, வந்து சாராய கடைலாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஈஸியாலாம் மூட முடியாது. தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் கூட சட்டப்பேரவையில் வந்து, நீங்கள் சிஎம் சார் மூடிட்டீங்க, நல்ல விஷயம், அதே கடை அந்த கடையை மூடிட்டீங்க, சந்தில் 4 கடை திறந்துடுறாங்க, அதாவது பிளாக்ல ஓட்டுறாங்க, அதை தடுங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல பேருக்கு என்னென்னா, சில கடைகள்லாம் வந்து ஒரு நாளைக்கு 75 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குது. பாருங்கள், 75 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. இந்த கடைகள்லாம் எப்படிங்க நீங்கள் மூடுவீங்க? கடைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போவீங்க அப்படின்னாங்க. அப்புறமா இந்த கடையை மூடிட்டா அந்த கடையை மூடிட்டா அப்படின்னு சொன்னபொழுது, அதெல்லாம் கிடையாதுங்க, அங்கே ஒரு கடை இங்கே ஒரு கடை மூடிட்டு அதெல்லாம் சும்மா நாம்கே வாசன்னு சொல்கிறாங்கன்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டே ஒன்று போட்டிருந்தாங்க. லிஸ்ட்டு எப்படின்னா, பாரோடு இருக்கிற, அதாவது டாஸ்மாக் கடை வித் பாரோடு இருக்கிற 400 கடைகள், வெறும் டாஸ்மார்க்கோடு இருக்கக்கூடிய 200 சில்லற கடைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டு, அதாவது எலைட்டுன்னு வாங்க, அந்த எலைட்டு கடைகள் வந்து ஒரு 29 30 இதெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இது 717 கடைகள் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம நம்புற மாதிரி இல்லைங்க, செல்லாதுங்கிற பொழுது இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன கடை, அந்த கடை என்னென்ன அப்படின்னு. அதை கூட ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார், பெரும் வருமானம், பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய கடைகளை கூட சிஎம் அவர்கள் அதெல்லாம் தயவுதாட்சணம் இல்லாமல் மூடுங்கன்னு சொல்லியாச்சு அப்படின்னு. இது பெண்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட சென்னையிலே 94 96 கடைகள் மூடியிருக்காங்க. இது மாதிரி உண்மையிலே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வந்துருங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. சார் இதுலேயுமே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிட்டு இருந்துச்சு. இப்போ 200 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்கள் தான் பாடி இந்த ஆட்சியை பிடிச்சிங்க. அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு சொன்னாங்க, எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் வந்து எங்கே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிறத எங்கே தடுத்தீங்க? சில இடங்களில் பாட்டிலுக்கு 200 ரூபா, சில இடங்களில் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தபோது, டாஸ்மாக் நிர்வாகமே இன்று ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வந்து என்னென்னா, நாங்கள் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு கடையிலையும் மானிட்டர் பண்ணி இது மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடிய அந்த நபர்களை, ஊழியர்களை 200 பேரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இனி தொடர்ந்தால் சிவியரான ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படின்பொழுது இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே வேளையில் படிப்படியாக இந்த மதுக்கடைகளை அகற்றிட்டு ஒரு பூரண மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு பல தாய்மார்களுடைய கருத்தாக அது இருக்கிறது. சார், சிஎம் விஜய் அவர்கள் வந்து கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரரை அழைச்சி அவங்க குடும்பத்தோட அவருக்கு வந்து ஒரு சன்மானத்தையும் கொடுத்து பாராட்டி வந்து இருக்கார். இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க வந்து, ஏன்னா அவர் மீது தொடர்ச்சியாக இருக்கிற இப்போ சமீபமாக இருக்கிற விமர்சனம் என்னென்னா, அவர் சினிமாக்காரர்களை பார்க்குறாரு, சினிமாக்காரர்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? சினிமா பீப்புள் அவங்க சோஷியல் மீடியாவில் போடும்போது, அது சம்மந்தமான விஷயம் பத்திரிகையில் செய்தியாக வரும்போது, டிவியில் வரும்போது, யூடியூப் சேனலில் வரும்போது, ஆஹா சிஎம் அவர் சினிமாக்காரர்கள் மட்டும்தான் பார்க்குறாரு பொழுதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. மற்றவர்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே வேளையில் அவங்கள பார்க்குறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்தாக இருந்தது. இப்போ கூட பார்த்திங்கன்னா, இந்த கீர்த்தி சக்ரா விருது வாங்கின தேனி மாவட்டத்தை சேர்ந்த அந்த இராணுவ வீரர் தன்னுடைய உயிரை துச்சமென மதிச்சு, ஏன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது அந்த குண்டு வந்து அவருடைய தாடையை தொலைச்சிட்டு போயிருக்குது. ஜனாதிபதி கையில் விருது வாங்கும்போது அந்த அரங்கமே கைத்தட்டுச்சு. அவ்வளோ பேர் காப்பாற்றிருக்கார். அப்போ என்ன பொதுவான இதுவாக இருந்ததுன்னா, இவரெல்லாம் சிஎம் விஜய் பார்க்க மாட்டாரா அப்படின்னு. ஏங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டெல்லியில் இருக்கார், பண்ணணும், ஜனாதிபதி கையில் விருது வாங்கியிருக்காரு, அந்த விருதை வந்து இங்கே காட்டியிருக்காரு, அவருக்கு 48 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. வந்து உண்மையிலே அது ஒரு அந்த சன்மானம் என்னென்னா அவருடைய தியாகத்திற்கான சன்மானம். வந்து
எதிர்கால இளைஞர்கள் நாமளும் போய் இராணுவத்தில் சேர்ந்து இந்த நாட்டுக்கு சேவை பண்ணுன்ற ஒரு 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 ஊக்கம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளே ஒரு விமர்சனம் பண்ணுறது, அந்த விமர்சனத்தை அது வந்து தவிடுபடி ஆக்கிருக்கு அந்த சம்பவம். சார், இன்னொரு விஷயம், காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காரு சிஎம் முதல்வர் அவர்கள். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருந்தது. இப்போ 8ஆவது வரைக்கும் வந்து பெரியார் பிறந்த நாளை ஒட்டி அதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது எந்த வகையில் சார் இதுவாக இருக்கும்? உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் நாங்களாம் படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு கருப்பு கலரை டின்னு மாதிரி இருக்கும், டப்பான்னுவாங்க, பிளாஸ்டிக். அப்போ தான் பிளாஸ்டிக்காக வருது, அதில் கொண்டு வருவாங்க. அது என்னென்னா உடைச்ச கோதுமை. அந்த கோதுமையில் அந்த உணவு வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அது அவ்வளோ ருசியாக இருக்கும் அதில். ஏன்னா அப்போ அரிசி பெரிய விஷயம், நெல்சோறு பெரிய இது. அப்புறமா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த பிறகு சத்துணவு திட்டம்னு வந்தார். நல்ல சாப்பாடு, சுட சுட சாப்பாடு, சாம்பார், பொரியல். அப்புறம் நாங்கள் படிக்கும்போது இந்த தட்டு எடுத்து போகலன்னா இந்த தேக்கு மரம் இருக்கும், அந்த விலையை பிரித்து எடுத்து போனால் சில சமயம் தேக்கு மரம் இலையை எடுத்துன்னு வந்து துரத்தி விட்ருவாங்க. தட்டு எடுத்துன்னு வந்தால் தான் கொடுப்போம் அப்படின்வாங்க வந்து. அப்புறம் அந்த தட்டு எடுத்து போய் சாப்பிட்டதுலாம் சத்துணவு சாப்பிட்டவங்க எவ்வளோ பேர் சத்துணவு சாப்பிட்ருக்காங்க. இதற்கான காரணம் என்னென்னா வறுமை தான், சாப்பாடு இல்லாதது தான். சாப்பாடு போட்டால் நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கிறேன். ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த கல்வியை கொடுத்தாகணும். ஏன்னா கல்வியை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அதன் பிறகு அது காலை உணவு திட்டமாக வந்தது. முட்டை போட்டாங்க. இப்போ அது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும், இந்த 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும்னு விஜய் மாற்றிருக்காரு. இது வரவேற்க. இது வந்து என்ன சோறு போட்டு இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அவன் வரானா, காலையில் சாப்பிட்றானா, பாடத்தை கவனிக்கிறானா, மத்தியானம் சாப்பாடு கிடைக்குதா, 2 வேளை சாப்பாடும் கிடைக்கும், கல்வி மேலேயும் இது இருக்கும், ஸ்கூல்லேயும் சேருவாங்க. எத்தனை பேருக்கு வந்து அது இது இருக்கும். உண்மையிலேயே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறது ஆகச்சிறந்தது. வள்ளலார் சொன்ன மாதிரி தான் வந்து ஆகச்சிறந்தது. அது வரவேற்கக்கூடிய விஷயம், வரவேற்கிறார்கள். சார், உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மரகதம் குமரவேல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30,000 பேரை வந்து ஒரு மாநாடு போல் நடத்தி தாவக்கல் இணைய வச்சுருக்காங்க. இது வந்து உள்ளாட்சி தேர்தலில் எப்படி சார் இருக்கும் இது மாதிரி கட்சிகள் இணையிறது? 2வது என்னென்னா, நேற்று மரகதம் குமரவேல் அவர்கள் ஒரு கட்சியில் நின்று இதை இப்படியும் பார்க்கணும். வந்து நம்ம வந்து ஒரேடியாக வந்து இதுவாக பண்ணிடக்கூடாது. ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியில் நின்று இருக்கிறீங்க, ஒரு மதுராந்தகம் தொகுதியில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கீங்க. அந்த மக்கள் உங்களுக்காக போட்ட வாக்கை தாண்டி இரட்டை இலை சின்னத்துக்காகவும் அந்த கட்சிக்காகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காகவும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகவும் போட்ட வாக்கு அது உங்களை வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துக்காங்க. அதை ரிசைன் பண்ணிட்டு வரீங்கன்னா அந்த மக்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. 4 எம்எல்ஏக்கள் அது மாதிரி வந்திருக்கிறீங்க. அது செய்யக்கூடாது. அது சட்டத்தில், ஜனநாயகத்தில் சட்டத்தில் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்குதுன்னு தாண்டி இப்போ ஓட்டு போட்ட மக்கள் என்ன, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, அதில் எவ்வளோ பெரிய செலவு, அந்த மக்களுக்கு என்ன ஆகும், அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதனமா ஆகிடல. அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா மாபெரும் இணைப்பு விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம நண்பர் ஒருத்தர் போயிருந்தார், வந்து பல சேர்கள் காலியாக இருந்தான் இந்த பகுதியில். அப்படிலாம் ஒன்றும் 35,000 பேர்லாம் வரல. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, சிஎம் விஜய் அவர்கள், விஜய் என்ற ஒரு முகம் எங்கு தெரிகிறதோ அங்கு தான் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். எங்கள் கட்சியில் எவ்வளோ பேரை கூட்டமானாலும் சரி, நான் தாவேக்கால சொல்கிறேன், ஆனால் அந்த கூட்டம் கிடையாது. நீங்கள் அதே அந்த நிகழ்ச்சிக்கு சிஎம் விஜய் வந்திருந்தாருன்னா அந்த பகுதியே வந்து அரங்கம் நிறைந்த இதுவாக மாறி இருக்கும். கூட்டம் கட்டுக்கடங்காத இன்னொரு விக்கிரவாண்டி மாநாடு அது மாறி இருக்கும் அது. ஆனால் இல்லை. அதே வேளையில் நீங்கள் ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு அதை ராஜினாமா பண்ணிவிட்டு மாற்று கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது செய்யும் பொழுது அந்த ஓட்டளித்த அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு மனசாட்சி வேணாமா? இது வந்து உள்ளாட்சி தேர்தல் பயங்கரமாக பிரதிபலிக்கும். அது மக்கள் நீங்கள் வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா தாவேக அரசாங்கத்தின் மீது சின்ன சின்ன வருத்தங்கள் இப்பயே தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அது குறிப்பாக அந்த கும்மிடிப்பூண்டி பாலியல் குற்ற இது வந்து அந்த குழந்தை, அப்புறமா வந்து இந்த மின்சார பிரச்சனை, கரண்ட் வந்து கட் ஆகுது. நீங்கள் அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் திருடி போயிடுறாங்க, பீஸ் கேரியர் வந்து அள்ளிக்கிட்டு போயிடுறானுங்க, ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் காரணமே ஆகாது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் திமுக வெற்றி பெற்ற பொழுது அப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் வந்து செந்தில் பாலாஜி. அப்போ அந்த 1 மாதம் கரண்ட் கட்டாச்சு தெரியுங்களா? அதே மாதிரி அப்போ செந்தில் பாலாஜியிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, அணில்லாம் சேர்ந்து ஒயரை கட்சிச்சுட்டார். எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு பதில் பார்த்தீங்களா? அணில் போய் அவ்வளோ ஹை பவர் ஒயரை வந்து கடிக்க முடியுமா? அணில் கடிச்சிருச்சு, அதனால தான் வந்து கட் ஆகுதுன்னார். 1 மாதத்துக்கு அப்புறம் வழக்கம் போல் நல்ல மின்சாரம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ அணில் இல்லைங்களா, அணில்னா இப்போ ஒயர் சாப்பிட்றது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஆட்சி முடிந்து இன்னொரு ஆட்சி வரும்பொழுது இந்த டெண்டர் விடுறது, இந்த லீஸுக்கு எடுத்தது, இதெல்லாம் வந்து ஆளை மாற்றுவாங்க. அந்த ஆளை மாற்றுற அவகாசத்தில் தான் கரண்ட்டு வந்தான்னா போனான்னா இது வந்து நம்ம வந்து பத்திரிகையில் செய்தியாக படிச்சது வந்து அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு அதிருப்திகள்லாம் இந்த ஆட்சி மீது இருக்கிறது. அது உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். பொதுவாக சொல்லுவாங்க வந்து உள்ளாட்சி தேர்தல்னா ஆளுங்கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க தாங்க வெற்றி பெறுவாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து மக்கள்லாம் மாறிட்டாங்க. அந்த மாற்றத்துக்கான மிக முக்கிய காரணம் தாவேகா இன்னைக்கு கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அதனால் இது நீங்கள் கேட்குற மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் வேறு விதமாக பிரதிபலிக்கும் நான் நம்புகிறேன். சார், ஒரு பக்கம் தாவேகா அமைச்சர்கள் வந்து எல்லா துறை அமைச்சர்களும் வந்து அந்தந்த துறையில் போயிட்டு விசிட் பண்ணுறது, இதெல்லாம் சார் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க வந்து. ஏன்னா நீங்கள் திரும்பவும் சொல்கிறது தான் எல்லாரும் இப்போ விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து. இப்போ ரீல்ஸ் அமைச்சர்கள் அப்படின்னு போடுறாங்க வந்து. ரீல்ஸ் போட்டு இவங்க வந்து ரீல்ஸுக்காக வந்து இது மாதிரி போயிட்டு ஒரு கோயில் உள்ள பூந்து எல்லாருக்கும் வந்து தண்ணி கிடச்சிதா, எல்லாரும் பக்தர்லாம் க்யூவில் நின்றுக்கிறீங்களா, கழிப்பறையெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு கூடவே ஒரு கேமராமேனை கூட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு தாலுகா ஆஃபீஸ் உள்ள போகிறாங்க, அங்கே போய் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு. இவங்களா ரீல்ஸ் போடுறதுன்னு கிடையாது. கடந்த ஆட்சிலையும் அதே ரீல்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. ரீல்ஸ்ன்னு அதை சொல்லக்கூடாது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யார் போனாலும் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா நட்சத்திரங்கள் போனால் அவ்வளோ செல்ஃபோன்கள் சுற்றி நிற்குது. அத்தனை பேரும் மீடியாவை மாறிட்டாங்க. அவன் எடுத்து அவங்க தளத்தில் போடுறாங்க. அது இது இவங்களே செட்டப் பண்ணி போட்டதும் அதெல்லாம் ஒரு காலம். அது இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் அது பண்ணாங்க வந்து. அதே வேளையில் ஒரு அதிகாரிகள் போய் ஒரு இடத்துல ஆய்வு பண்ண வேண்டிய இடத்தில் அமைச்சர் அவங்களோட பவர்ஃபுல்லாக இருக்கிற அமைச்சர்கள் போய் பண்ணுறாங்க அப்படின்னா வேலை குயிக்காக நடக்கும். அது அந்த பிரச்சனை வந்து உடனடியாக தீர்வு செய்யப்படும். அப்படி பார்க்கணுமே கண்டி அதுக்கு ஒரு விமர்சனமாக அதை வச்சு பேசக்கூடாது. சார், இன்னொன்று, நேற்று கூட ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் பேசின பேச்சுக்கள்லாம். இல்லை, அது வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் உடனே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லணும். ஆரம்பிக்கலன்னு சொல்லணும். நான் எங்கள் அம்மாவை கேட்கணும், எங்கள் அம்மா தாய் பாசல் நான் மிஞ்சவன் யாரும் கிடையாது. நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் ரஜினி சார் வந்து என்னுடைய காட்ஃபாதர், அவர் வந்து என்னுடைய அண்ணன், அப்புறம் அண்ணாமலை சார் வந்து என்னுடைய நண்பர், இதெல்லாம் தாண்டி விஜய் சார் வந்து என் குடும்ப நண்பர், அவருக்கு நான் வந்து ஸ்பெஷலாக கொரியோகிராஃப்னா நடன அமைப்பு பண்ணுவேன் நான். அவர் சில பர்சனல் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுவார். எனக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. நான் நீண்ட காலமாக நல்லது பண்ணிக்கிட்டு வரேன், உண்மையில நல்லது தான் பண்ணிக்கிட்டு வரேன். இப்படியா குழப்பி பேசி கடைசியில் நீங்கள் கமெண்ட்ஸில் நான் வரணுமா வர வேணாவன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாச்சு. 2வது வீடியோ என்னென்னா போட்டார், அதே ஒரு கம்பெனி இருக்கணும். 2வது வீடியோ இல்லை, ப்ரெஸ் மீட்டு. அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, விஜய் மீதான, அதாவது தாவேகா மீதான விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில், நாகரிகமான பதில் சொல்ல, இல்லை நோ கமெண்ட் சொல்வேன், இல்லைன்னா நல்ல விதமாக விமர்சனம் பண்ணதாங்க செய்வாங்க. யாரை தாங்க விமர்சனம் பண்ணல? நீங்கள் விமர்சனம் பண்ணுற இடத்துல எல்லாரும் இருக்காங்கன்னு. ஒரு ஆள் புதுசாக ரோட்டுக்குள்ளே வந்தால் அங்கே இருக்கிற நாய்ங்க குலைக்க தான் செய்யும். அதுங்களுக்கு பிஸ்கட் போடணும். சில நாய்ங்க பிஸ்கட் தின்னாது, அதுங்களுக்கு பிரியாணி வாங்கி போடணும். அப்படின்னா இப்போ அந்த ஓட்டு போட்டவங்க, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் நாயின்னு சொல்ல வராரா? அது எப்படியாப்பட்ட ஒரு பதில் பாருங்கள். அதுக்கப்புறம் அது மறுத்த ஒரு ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்னது தானே. இது இல்லாமல் வந்து ஒரு பேச்சு வந்து உங்களுக்கு என்ன அப்படி வந்து கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, கமெண்ட்ஸில் போடுங்கன்னு கமெண்ட்ஸில் பூரா திட்டி தான் போட்டிருக்காங்க வந்து நீங்கள். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு வந்து என்னென்னா, நான் இது மாதிரி கட்சிக்குள்ளே போயிட்டா எங்கள் பசங்க, அதாவது அவர் இந்த பசங்க உதவி பண்ணுற அந்த பசங்க வந்து, அண்ணா நீங்கள் கட்சிக்குள்ளே போயிட்டா ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா ஒரு மினிஸ்டர் ஆகிட்டா நல்லதெல்லாம் நிறைய பண்ணலாம்ல, அப்படி அதை நல்லதெல்லாம் நிறைய பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு 100 ஏக்கரில் இடம் வாங்கலாம்ல, ஒரு 1000 பேருக்கு உதவி பண்ணலாம்ல, இப்படியா சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு எம்எல்ஏவுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 1 லட்ச ரூபா. ஒரு மினிஸ்டருடைய சம்பளம் முழுசாக எனக்கு தெரியல, ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாயில் இல்லை 1 லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து 100 ஏக்கர் இடம் வாங்கிறது, 1000 பேருக்கு உதவி பண்ணுறது அப்படின்னா அங்கே நீங்கள் கரப்டாக ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்போ அங்கே ஊழல் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அது இந்த சம்பளத்தை வச்சு பண்ண முடியுமா? இது எப்படியாப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்குது வந்து. இவர் என்ன தெரிஞ்சு பேசுகிறாரா, தெரியாமல் பேசியிருக்காரா, ஒன்றுமே புரியல வந்து. அத்தனையும் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு, அத்தனையும் அவருக்கு எதிராக மாறி உள்ளது. தயவு செய்து இது மாதிரி ப்ரெஸ் மீட் வைக்கிறத நிறுத்துறீங்க.
நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் காஞ்சனான்னு ஒரு ஹிட்டு படத்தை இந்திய அளவில் பெரிய ட்ரெண்டிங்கில் ஓடி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதி, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் அரசியல் ஆரம்பிக்கலை. நான் விஜய் கட்சியில் சேரல, அண்ணாமலை கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், ரஜினி சார் அவர்களுடைய ஒய்ஃப் லதா மேடம் அவங்களுடைய இயக்கத்தில் சேர்றேன், டப்புன்னு ஒரு பதில் சொல்லிவிடாமல் சுற்றி பேசி அவ்வளவும் வந்து ட்ரோலாக மாறி, ஏன் இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு வீடியோவோ இல்லை அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ வரும், வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள், அப்போ தெரியும். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.